ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இருக்கிறது என்னமோ செகண்ட் ஃப்ளோர் தாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே மண் எப்படி தான் வருதுன்னே தெரியல. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தால் கூட அடிக்கடி வெளியில் போயிட்டு முதிச்சிட்டு வரதுனால வருதுன்னு சொல்லலாம். இங்கே எப்படி தான் வருதுன்னே தெரியலைங்க. சரி வீட்டை கூட்டிட்டு வீடு பளபளன்னு இருக்குன்னு பார்த்தா அங்கங்கே கரகரையாகவே இருந்தது. சரி ஓகே நாமளும் வந்துட்டு மாப்பை போட்டு விட்டுலான்னு சொல்லி மாப்பை எடுத்து எனக்கும் வலிக்காமல் மாப்புக்கு வலிக்காமல் 2 பேரும் ஒரு வழியாக மாப்பை போட்டு முடிச்சிட்டோம். 2 பேர்த்தையும் கிளப்பி விட்டுட்டு தொல்லை முடிஞ்சதுடா சாமி நம்ம போய் நிம்மதியாக சாப்பிடலாம்னு சொல்லி வட்டலில் போட்டு சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சா மணி 4 ஆயிடுச்சு. நம்மளும் வந்துட்டார். உடனே போய் அவரை போய் பிக்கப் பண்ணிட்டு வந்ததும் அவர் வந்து சர்ப்ரைஸ் வேணும்னு கேட்டார். உடனே வீட்டில் ஒளிச்சு வச்சிருந்ததை எடுத்து இந்தாடா சாமி சர்ப்ரைஸ்னு கொடுத்ததும் அவன் இதை எனக்கு வேணான்னு சொல்லி மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டான். அதுக்கப்புறம் என்ன வேலை, நமக்கு தான் டெய்லி ஹாஸ்பிட்டல் போகிறதா பொழப்பா போச்சு. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு கிளம்பியாச்சு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலன்னா ஏதாவது சாப்பிட்டா சாமி குத்தாயிரும்ல, அதனால பார்த்தீங்கன்னா ஏதாவது சாப்பிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா காய்கறிகள்லாம் இருந்தது. அதை ஏதாவது வாங்கிட்டு வரலான்னு சொல்லி போனேன். பானிபூரி சாப்பிட்டதை பார்த்து நிறைய பேர் சொல்லுங்க, என்னம்மா டயட்டில் இருக்கான்னு சொல்லி இருக்க தின்னு தின்னு பெருத்துக்கிட்டே போகிற அப்படின்னு சொல்லி லைவில் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. இனிமேல் நம்ம ஃபிட்டாக இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.